ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேலையாக வெளியே போயிருந்த போது தேவையில்லாம வெளியே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். அப்போ டைம் கரெக்டாக 1:25 தொழுவுக்கு டைம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இங்கே ஏதாவது பள்ளிவாசல் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஆதம் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அங்கே ப்ரேயர் டைம் 2 மணின்னு சொன்னாங்க. கரெக்டாக ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் இருக்க அந்த பள்ளிவாசல். அப்புறம் நான் அந்த பள்ளிவாசல் நேரில் போய் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய மாஸ்க், சென்னையில் இவ்வளோ பெரிய மாஸ்க் இருக்கான்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் பார்த்தேன். வாசலில் பார்க்கிங்லேருந்து தொழுவுற இடத்துக்கே அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சு. இதில் வேற நான் போன அந்த டைமில் மேகம் எல்லாம் மூடி அந்த பள்ளிவாசல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட ஃபேக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னன்னா 1785 கட்டப்பட்ட இந்த முழு மசூதியும் வெறும் கருங்கல்ல மட்டுமே செய்யப்பட்டது. கடல் காத்துனால எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு துளி இரும்பும் இல்லை, ஒரு மரமும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல்லே இந்த மசூதி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மெயின் என்ட்ரன்ஸ்க்கு மேல இருக்கிற உருது கல்வெட்டை அப்போ உள்ள நவாபோட பர்சனல் செக்ரட்டரியான ராஜா மக்கன் லால் கிரட் அப்படிங்கிற ஒரு ஹிந்து அறிஞர் தான் அந்த கல்வெட்டில் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் அந்த பள்ளிவாசல்ல வானத்தை முற்ற மாதிரி இருக்கிற அந்த 2 மினராவும் சுமார் 131 அடி உயரமாங்க. அதோட உச்சியில இருக்கிற கலசங்கள் எல்லாமே அசல் தங்கத்தகடுல வேயப்பட்டதான். இன்னொரு ஃபேக்ட் கேள்விப்பட்டா அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அங்குள்ள பஹ்ருல் உலாம் தர்காவுக்கு வந்து துவா பண்ணிட்டா குழந்தைக்கு இருக்கிற பேச்சு குறைபாடு, அதுக்கப்புறம் வாய் திக்கிற அந்த பிரச்சனையும் குணமாகும் எல்லா மதத்துல இருக்கிற மக்களும் நம்புறாங்க. இந்த 230 வருஷத்து பழமையான கட்டடத்தோட அழகு கொஞ்சம் கூட மாறாம அதுக்குள்ள 60 டன் எடையுள்ள அட்வான்ஸ்ட் ஏர் கண்டிஷன் சிஸ்டத்தை செட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு சூப்பரான விஷயங்கள் இந்த தர்கா சம்பந்தப்பட்டு இருக்கு பாத்தீங்களா. அண்ட் இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு இப்பதான் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இது தவிர்த்து வேற ஏதாவது ஃபேக்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.